என் இனிய உலக தமிழ் மக்கள், அன்பு உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆறுமுகம் மாசிலாமணி. நமது சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா. நம்ம சேனலுடைய பெயர் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும். அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா 3 பெல் சிம்பிள் வரும். மேலே ஒரு பெல் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நம்ம சேனல் ஏஎம்வி மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. என்ன நேயர்களே, சரி, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் தெரியுமா உங்களுக்கு? வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இந்த வீடியோவில் நம்ம அருள்மிகு ஜெகநாத பெருமாள் திருக்கோயில் மற்றும் திருமழிசை ஆழ்வார் திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பூந்தமல்லியிலேருந்து சுமார் 4 அல்லது 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருமழிசை அப்படின்ற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த திருத்தலம் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாகும். இந்த இடத்தில் எம்பெருமான் சக்கர அம்சமாக திருவாதிக்கின்றார். மேலும் இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 ஆழ்வார்களில் 4வது ஆழ்வாராக திகழக்கூடிய திருமழிசை ஆழ்வார் அவதரித்த ஒரு ஸ்தலமாக இந்த இடம் நமக்கு அமைகின்றது. உலகிலேயே மிக சிறந்த ஒரு ஸ்தலம் அப்படின்னு இந்த ஸ்தலத்தை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்தை மத்திய ஜெகநாதம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதெல்லாம் இந்த கோயிலினுடைய மிக ஒரு சிறப்பான ஒரு அம்சமாகும். அது மட்டும் அல்லங்க, இந்த திருக்கோயிலினுடைய கோபுரம் 5 நிலைகளை கொண்டு அமைந்திருக்குதுங்க. மிக ஒரு சிறப்பான ஒரு நிலையில் வண்ணங்கள்லாம் தீட்டி பளிச்சுன்னு நமக்கு காணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சமீப காலத்தில் தான் இந்த திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதனால் பல வித பஞ்ச வர்ணங்கள்லாம் தீட்டி இந்த கோபுரமும் சரி, கோயிலினுடைய உட்பகுதியும் சரி, பளிச்சுன்னு நல்லா நமக்கு சிறப்பாக நம்ம பார்க்குறதுக்கு இதுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 4 கால் மண்டபம் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த 4 கால் மண்டபம் கருங்கல்லினால் மிக சிறப்பான வேலைப்பாடுகளோடு அமைஞ்சிருக்கு. அதையும் தள்ளி நம்ம எதிர்ப்புறத்தில் பார்த்தோம்னா ஒரு திருக்குளம் ஒன்று அமைஞ்சிருக்கு. அது பக்கத்தில் ஒரு ராமர் சன்னதி ஒன்று இருக்குது. அந்த திருக்குளம் மிகவும் சிறப்பான ஒரு திருக்குளம். இந்த திருக்குளத்தில் குளித்தா நம்ம செய்த பாவங்கள்லாம் கழிஞ்சு புண்ணியங்கள் உண்டாகும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த மாலி அமாவாசை அப்போ இந்த திருக்குளத்தில் நிறைய பேர் தர்ப்பணம் கொடுப்பாங்க. தான் முன்னோர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு சாந்தி அடையவும், அவர்கள் நம்மளை சுபிட்சமாக வச்சுருக்கிறதுக்காக இங்கே தர்ப்பணம் கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த திருக்குளத்துக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோபுர வாசல் வழியாக உள்ளே சென்றோம்னா நமக்கு துவாஜன ஸ்தம்பம் ஒன்று ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதற்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பலிபீடம் ஒன்று இருக்குது. அந்த பலிபீடத்தை தாண்டி போனோம்னா அதுக்கும் பக்கத்தில் தீபஸ்தம்பம் ஒன்று இருக்குது. இது இங்கேருந்து கோபுர வாசலுக்கு நேராக அமைஞ்சிருக்கு. நல்லா ஒரு சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது வெளிப்பிரகாரத்தில் அங்கே நம்ம தாயார் சன்னதி, அதாவது திருமங்கைவள்ளி தாயாரினுடைய சன்னதி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை தள்ளி கொஞ்சம் வந்தோம்னா லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி ஒன்று இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் ஆண்டாள் சன்னதி. இந்த சன்னதிகள்லாம் தனித்தனியாக அமைஞ்சிருக்கு. இவைகளெல்லாம் பார்த்துட்டு நாம் கருவறை உள்ள மூலஸ்தானத்துக்கு போனோம்னா பெருமானுடைய கருவறையில் கோஷ்டத்தில் உள்ள விநாயகர் இருக்கார். அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிறப்பு, தனது வயிற்றில் ராகுவும் கேதுவும் பின்னியபடி காட்சி தராங்க நமக்கு.
விநாயகருடைய வயிற்றில் ராகுவும் கேதுவும் பின்னி இருக்காங்க. அந்த காட்சியை நம்ம பார்க்கலாம். அதனால தான் இந்த விநாயகரை நம்ம வணங்கணும்னு வச்சுங்களேன், ராகு கேது தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு கூறுகின்றது. முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் தள்ளி கொஞ்சம் பார்த்தோம்னா, பிறகு மார்க்கண்டேயர் மகரிஷி அவங்க பெருமானை எதிர் திசையில் வணங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி இருக்குது. இதுவும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த உட்புற சுவர்களில் நிறைய கல்வெட்டுலாம் இருக்குது. அந்த கல்வெட்டுலாம் நம்ம பார்க்கும்பொழுது 14ஆம் 15ஆம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்ட கல்வெட்டு மாதிரி தெரியுது. விஜயகண்ட கோபால மந்திரி அவர்கள் 12ஆம் நூற்றாண்டிலே இந்த கல்வெட்டு இருக்குது. அதுவும் இந்த கோயிலுக்கு மிகவும் பழமை வாய்ந்த ஒரு திருக்கோயில் என்பதற்கான சான்றுகளாக கருதப்படுகின்றது. இந்த திருக்கோயில் சென்னைக்கு அருகிலே இருக்கிறதுனால மிகவும் ஒரு சிறப்பான ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு நாம் சென்று வந்தோம்னா நமக்கு ராகு கேது தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செய்த பாவங்கள் எல்லாம் கலைந்து புண்ணியங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த திருமிசைக்கு சென்று ஜெகநாத பெருமானையும் திருமிசை ஆழ்வாரையும் நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா நமக்கு எல்லா விதத்திலையும் சுபிட்சம் உண்டாகும் அப்படின்ட்டு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்பு கிடைக்கும்போது திருக்கோயிலுக்கு சென்று வாருங்கள்.
என்ன நேயர்களே, எப்படி வீடியோ நல்லா இருக்கா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஏஎம்வி மீடியா. இது வரைக்கும் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஏஎம்வி மீடியா சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.